ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது மத்திய அரசு பாதுகாப்பு துறையிலேருந்து ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பல்வேறு கேட்டகரி கீழே உங்களுக்கு ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் நிறையவே வந்திருக்கு. ஸோ இந்த ஜாப்பான கேட்டகரி என்ன, யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன எஜுகேஷன் படிச்சிருக்கணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாக பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாரி டெய்லி ஜாப் அப்டேட் வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ டெய்லி உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். டேரெக்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட வெப்சைட் வந்துடுங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருப்பேன். அதை டச் பண்ணிங்கன்னா டேட்டா அந்த வெப்சைட் வந்துடலாம். உங்களுக்கு அஃபிஷியலாக இங்கே ப்ரெஸ் ரிலீஸு பப்ளிகேஷன் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் டீட்டெயிலாக எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு கீழே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்டு மெடிக்கல் சர்வீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டேட் எப்போ ஓப்பன் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு 7 ஜனவரி 2025 6 பிப்ரவரியிலேருந்து 25 உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். அதாவது அனைத்தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அடுத்து என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் கீழே எடுக்கிறாங்க. லெவல் 5 கீழே. இது குரூப் சி கேட்டகரி கீழே வருது. உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா பேசிக் 29,000 ஆரம்பித்து 92,000 வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு டோட்டலாக ஒரு வேக்கன்சி இருக்குது. அடுத்து உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் கிரேட் லெவல் 2, இது லெவல் 4 கீழே. சம்பளம் மினிமம் 25,000 ரூபா, அதிகபட்சமாக 81,000 ரூபா. அடுத்து உங்களுக்கு லோவர் டிவிஷன் கிளர்க்கு, இதுவும் லெவல் 2 கீழே வருது. அடுத்து உங்களுக்கு ஸ்டோர் கீப்பர், இது லெவல் 2 கீழே. 19,000 63,000 சம்பளம் தராங்க. அடுத்து உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர், இது லெவல் 2 கீழே வருது. இதுக்கும் மினிமம் சேலரி 19,000 ரூபா, அதிகபட்சமான சேலரி 63,000 ரூபா. அடுத்து உங்களுக்கு ஃபயர்மேன் லெவல் 2 கீழே வருது. அதாவது குக் சமைப்பாங்களா, அவங்களுக்கும் லெவல் 2 கீழே சேலரி 19,000 அதிகபட்சமான சம்பளமான 63,200 ரூபா. உங்களுக்கு இது எல்லாமே பேசிக் ஃபே தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே ஆட் ஆகி வரும். அடுத்து உங்களுக்கு லேப் அட்டெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, அடுத்து உங்களுக்கு ட்ரேடு மேனு, அப்புறம் வாஷர் மேனு, கார்பெண்டர், அப்புறம் உங்களுக்கு டென்ஸ் அதுமாரி பல்வேறு கேட்டகரியில் உங்களுக்கு ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி கீழே வரீங்களோ அதுக்கான லெவல் என்ன, அதுக்கான சேலரி என்ன அப்படிங்கிற டீட்டெயிலும் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்து பார்த்துட்டு இதுக்கான எலிஜிபிள் இருக்கீங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் அக்கௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வயசு அதிகபட்சமாக 30 வயசு. நீங்கள் டிகிரி இன் காமர்ஸ் முடிச்சிருக்கணும். இல்லை 12th ஈக்குவலண்டான ஏதாவது போர்டில் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு கேஷ், அதாவது அக்கௌண்ட் கேஷில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பட்ஜெட் பண்ணது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் கிரேட் லெவல் 2ல் 18 வயசுலேருந்து 27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் 12th பாஸ் ஆகிருந்தாலே போதும். அடுத்து உங்களுக்கு இதில் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். மினிமம் உங்களுக்கு 10 நிமிஷத்தில் நீங்கள் 80 வார்த்தைகள் அடிக்கணும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே. அடுத்து உங்களுக்கு லோவர் டிவிஷன் கீழே 18லேருந்து 27 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் 12th பாஸ் ஆகிருக்கணும். உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 30 வேர்ட்ஸ் பர் மினிட்னு இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. இன்கேஸ் ஹிந்தியாக இருந்தால் 25 வார்த்தைகள் ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்கள் அடிக்கணும். இது உங்களோட டைப்பிங் ஸ்பீடை பொறுத்து தான் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் கீப்பர். இதுக்கும் உங்களுக்கு 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக 12th கிளாஸ் பாஸ் ஆகிருக்கணும். உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் கீழே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதை தாண்டி உங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அந்த டீட்டெயிலும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் ஆகிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ ஃபோட்டோகிராஃபியில் படிச்சிருக்கணும். இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்து உங்களுக்கு டிசேபிளில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதாவது 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபோட்டோகிராஃபியில். அது கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸும் அப்ளை பண்ணலாம், ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அடுத்து ஃபயர்மேன் கொடுத்துருக்காங்க. இதுவும் 18லேருந்து 25 இதுக்குள்ளே அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் 10th பாஸ் ஆகிருக்கணும். அதுமாரி உங்களோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் இருக்கணும் மினிமமாக. இது மேலுக்கு. இன்கேஸ் நீங்கள் ஃபீமேல் கேட்டகரி கீழே வரீங்கன்னா உங்களுக்கு 155 சென்டிமீட்டர் இருக்கணும். அதேமாரி 5 சென்டிமீட்டர் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. யாருக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு. அப்போ உங்களுக்கு 150 இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். இதுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா 50 கேஜி இருக்குன்னு கேட்டிருக்காங்க மினிமமாக உங்களுக்கு. அதாவது ஆண்களுக்கு. பெண்களுக்கு 43 கேஜி கேட்டிருக்காங்க. அதுமாரி உங்களுக்கு ஜஸ்ட் நான் எக்ஸ்பெண்ட், அதாவது விரியாத தன்மையில் உங்களுக்கு 81.
அதாவது எக்ஸ்பென்ஷன்னா மூச்சுக்குள்ளே இழுத்து பிடிச்சோன்னா நம்ம செஸ்ட் வரையில அதுக்கு வந்து 85 கொடுத்துருக்காங்க. உங்களோட ஐ டெஸ்ட்டு, என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு, கேரிமேன் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுமாதிரி உங்களுக்கு டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹேவ் அண்டர்கோன் ட்ரைனிங் ஃபார் ஃபயர் ஃபைட்டிங். உங்களுக்கு வந்து டெக்னிக்கலில் வந்து ட்ரைனிங் கண்டிப்பாக இருந்திருக்கும், அதுவும் ஃபயர் ஃபைட்டிங்கில். உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் வந்து லைசன்ஸ் கேட்குறாங்க. எதில் பார்த்தீங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆடர் அட்வான்டேஜ். அடுத்து ஹுக் கேட்டிருக்காங்க. ஹுக்குனா சமைப்பாங்களா அவங்களுக்கு 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிருக்கணும். அதுமாரி உங்களுக்கு வந்து ப்ரொஃபிஷியன்சி ட்ரேடு கேட்குறாங்க. அடுத்து உங்களுக்கு லேப் அட்டெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் நீங்கள் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிருக்கணும். உங்களுக்கு வந்து லெபார்ட்டரியில் வந்து கெமிக்கல் அப்புறம் ட்ரக்கில் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்குறாங்க ஒர்க் பண்ணதுக்கான. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இது வந்து 18லேருந்து 25 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணலாம். மெட்ரிகுலேஷன் அதாவது நீங்கள் 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ட்ரேட்ஸ்மேன் கீழே 18லேருந்து 25 இதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிருக்கணும் கண்டிப்பாக. எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்ரெண்டிஸ் ஆர் காம்படென்சி எனி ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரேட்ஸ் ஃபிட்டர், வெல்டர், ரிப்பேரிங், பிளாக்ஸ்மேன். ஸோ இது வந்து உங்களுக்கு அதர் ஜாப்ஸ் ஒர்க் இருக்குல்ல அதில் வந்து உங்களுக்கு கேட்டகரியில் வருது இது. அடுத்து உங்களுக்கு வாஷர்மேன் வந்து 18லேருந்து 25 அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் 10ஆம் கிளாஸ் கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி ட்ரேட் இருக்கும், அதாவது உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் மாதிரி இவங்களுக்குன்னு சில டெஸ்ட் இருக்குது, அதை சொல்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு கார்பெண்டர், ஜாயிண்டர் கேட்குறாங்க. இதுக்கும் நீங்கள் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிருக்கணும். உங்களுக்கு வந்து ட்ரேடு ஃப்ரம் மெக்கானிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கேட்குறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இந்த ஜாப்புன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு டின்ஸ்மித் கீழே உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிருக்கணும். உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக சொன்ன வயசை தாண்டி உங்களுக்கு அடிஷ்னலாக 3 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசிக்கு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சிஎஸ்டி கொடுக்குறாங்க. 10 வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டட் அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுமாரி உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதுவீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். எதில் பார்த்தீங்கன்னா டைப்பிங்கில், அப்புறம் ஷார்ட் ஹேண்டில், அப்புறம் உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டு, உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்லேயே உங்களுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து எதெல்லாம் கேட்பாங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் நடக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் ரிட்டன் டெஸ்ட் பேஸ்ட் ஆன் த மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இன்கேஸ் நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன். இப்போ நீங்கள் வந்து ஹுக்கு எடுத்திங்கன்னா மினிமம் வந்து 10th பாஸ் ஆகிருக்கணும், அதுதான் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி. அப்போ அந்த 10ஆம் கிளாஸுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தானே இருக்குமோ அதுதான் உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்னாக இருக்கும். அதுக்குள்ள தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸும் வரும்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன்லி இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தியில் தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் செஞ்சால் மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் வந்து ரிட்டன் எக்ஸாம்ஸில் பாஸ் ஆகிறாங்களோ அடுத்து அவங்களுக்கு வந்து ட்ரேடு டெஸ்ட் இருக்கும், அதாவது உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே டெஸ்ட் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக உங்களுக்கு ஜென்ரல் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்படின்னு எந்த மாதம் இருக்கும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து இல்லை மார்ச்சில் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டிஜிஎம்ஏ இந்த வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் அப்ளிகேஷன் ஃபார்மு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கான டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் டுடே வீடியோ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். டெய்லி இந்த மாதிரி ஜாப் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் டிஃபென்ஸில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். ஆல் தி பெஸ்ட். டாட்டா, பை பாய்.